என்னோட கைடன்ஸ் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது மட்டும்தான். உங்களை குழப்பி விடுறது கிடையாது. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை குழப்பத்தில் இருக்குது. எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. அந்த குழப்பத்துலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரணும், எப்படி வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போகணும், எவ்வளோ ஒரு கோளாறான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டே இருக்குது, கவுளி அடிச்சுட்டே இருக்குது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எப்படி இதில் டாக்டிஸாக நம்ம வெளியில் வர்றது, நம்மளை எப்படி பார்த்துக்கிறது, நம்மளை எப்படி பாதுகாப்பாக இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிறது. ஹாய், ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் எனக்காகவே நான் என் குடும்பத்தாருடன் கடவுள் ஆசீர்வாதத்தால் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் அடிக்கடி தூங்கும்போது, தூங்குறதுக்கு முன்னாடி, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம், வேலை பார்க்கும்போது, நடந்துகிட்டே இருக்கும்போது, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் இந்த பதிவை நீங்கள் அடிக்கடி சொல்லிகிட்டே வாங்க. உள்ளார்த்தமாக நீங்கள் சொல்ல சொல்ல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உசரத்துக்கு போக போகுதுங்க. நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க. இது எல்லாமே நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் மனசு வச்சு உண்மையாக இதை ஃபாலோ பண்ணால் ஓகே. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? எனக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்து பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துச்சு. நிறைய ஆதரவு நிறைய பேருக்கு போய் சேர்ந்துச்சு இந்த வீடியோ. இதில் வந்து நான் வந்து போன வீடியோவிலேருந்து தான் நான் வந்து யதார்த்தமாக நான் பாட ஆரம்பித்தேன். நிறைய பேர் வந்து வாய்ஸ் நல்லாயிருக்கு அப்படின்னாங்க. அந்தளவுக்கு பெரிய அளவுக்குலாம் வந்து இருக்காது, சும்மா ஜஸ்ட் ஏதோ பாடுறேன். இன்றைக்கி வந்து சேனலான சாங் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்காக உங்கள் எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். உங்களுடைய ப்ரெஷியஸான டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லைக்கெலாம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு வந்து கோடானு கோடி நன்றிகளுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே எல்லாருமே கொஞ்சம் எனக்காக பார்க்கும்போதே உள்ள லைக் கொடுத்து உள்ள என்ட்ரி வந்துடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணுறீங்க. இன்னும் அதிகமான லைக்கு நீங்கள் கொடுக்க எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன். நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே போகாமல் உங்களுடைய அழகான அந்த லைக்கை ஃபஸ்ட்டு தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைப்புன்னு ஒரு பட்டன் வரும். அந்த பட்டன்லேயும் உங்களோட பாயிண்ட்ஸ் வந்து ஏற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு இது யூடியூப் ரெக்கமெண்டேஷன் போகும். நிறைய பேருங்க இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் நிறையா இருக்குது, நிறைய பேர் சந்திச்சிட்டு இருக்காங்க. எப்படி வெளியில் வர்றதுனே தெரியல. உங்களுக்கு இந்த சேனல் கண்ணில் பட்ட மாதிரி அவங்களுக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்ணில் படணும். அதனால் உங்களோட அந்த ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம் நான் வைக்கிறேன். பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் தட்டி விட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்றைக்கி சேனலான மெசேஜஸ், உங்கள் பார்ட்னர் வந்து சொல்ல நினச்ச விஷயமா இருக்கலாம். உங்கள் காதலுக்குள்ளே ஏதாவது ஊழலில் இருக்கீங்க, இப்போ நோ கான்டாக்டில் இருக்கீங்க, இல்லை பேசாமல் இருக்கீங்க, என்னன்னே அந்த பக்கம் தெரியல அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே ஒரு விஷயம் வந்து நினச்சிட்ருக்காங்க. அது எந்த விஷயம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இன்றைக்கி அதுதாங்க, அந்த பாட்டு தான் எனக்கு மைண்டுக்குள்ளே சேனல் ஆகிட்டே இருந்தது. அது எத்தனை பேருக்கு வந்து ரெசனேட் ஆகுதுன்னு தெரியல. இந்த சாங் ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள், ஏன்னா எனக்கே தெரியல. பாட்டு சுமாராக பாடுவேன், அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்ததுன்னா வாய்ஸ் ஏதாவது அப்படி இப்படி போச்சுன்னா கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஊர் தூங்கும் வேளையிலும் நான் தூங்க போனதில்லை, உன்னாலதான் கண்ணே உன்னாலதான். யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் ஓம் பேருதான், நித்தம் ஓம் பேருதான். இத்தனை நினப்பு எம்மேல இருந்தும் எட்டி போகலாமோ, கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கும் முன்னே முட்டிக்கொள்ளலாமா. முத்தமிட்டால் மோசம் என்ன உண்டாகும், சத்தமிட்டால் உன்னிலைமை என்னாகும். துது வளையல அரைச்சு தொண்டையில் தான் நினச்சி மாமன் கிட்ட பேச போறேன் மணி கணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. அந்த இந்திரன் சந்திரனும் மாமன் வந்த எந்திரிச்சு நிக்கணும், அந்த ரம்பையும் ஊர்வசியும் மயிலுக்கு தொண்டுகள் செஞ்சிடணும். நான் காத்தாகி ஊத்தாகி மாமனை தழுவி கட்டிக்கணும், துது வளையல அரைச்சு
தொண்டையில தான் நினச்சி நானும் கூட பேச போறேன் மணிகணக்கா. தூண்டாமணி விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போறேன் நாள் கணக்கா. ஓகே, தேங்க்யூ. வாய்ஸ் அப்படி இப்படி போச்சுன்னா கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. எனக்கு இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நோ கான்டாக்டில் நிறைய பேர் இருக்கீங்க. இதில் வந்து அந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து பிரிஞ்செல்லாம் இருக்க முடியல. பட் வந்து அந்த ஈகோ இருக்குது பாருங்கள், உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ஏதாவது ஒன்று கிளாஷ் ஆகி சண்டை போட்டுட்டு நீயா நானா அப்படி போயிருந்தது. அப்படி இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் நீங்கள் 2 பேரும் வந்து பிரிஞ்சு இருந்து உங்களால் சேர முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் கூட உங்கள் அருமை பெருமையெல்லாம் புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு லாஸ்ட்டாக நடந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப பாதிப்புக்குள்ளாக்கி 2 பேருமே வேணாம் அப்படிங்கிற முடிவெடுத்து போயிருந்தா கூட அவங்களால இந்த நேரத்தில் உங்களை நினைக்காமலாம் இருக்க முடியலங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதை பார்த்தாலுமே வந்து உங்கள் நினப்பு தான் இருக்குது. எப்படியாவது டைவர்ட் பண்ணணும்னு நினச்சா கூட அவங்க வந்து உங்களை தான் நினைக்கிறாங்க. உங்ககிட்ட மறுபடியும் பழைய மாதிரி பேசணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வருது. அதுவும் வந்து எப்போ வருது அப்படின்னா, நைட்டு தூங்க போகிற டைமில் காலையில் ஏதாவது ஒரு டைவர்ஷன் இருந்தாலும், ஒர்க்கு குறித்து டைவர்ஷன் இருந்தாலும், நைட்டு படுக்க போகிற நேரத்தில் உங்களை பற்றி மட்டும்தான் அந்த லாஸ்ட் தாட்டாக வருது. காலையில் எந்திரிக்கும் போது ஃபஸ்ட்டு தாட்டாக உங்களை பற்றி மட்டும்தாங்க நினைக்கிறாங்க. அதெல்லாம் தான் எதுக்கு இந்த பாட்டு எனக்கு காலையிலேருந்து ஓடிட்டே இருக்குது, எதுக்கு சேனல் ஆகுது அப்படின்னு பார்த்தா இதுதாங்க. நோ கான்டாக்டில் இல்லை, பேசாமல் இருக்கீங்க. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை. எதுக்கு தான் துண்டிச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. காரணமே இல்லாமல் விலகிட்டாங்க. அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பக்கம் சில காரணங்களுக்காக விலகி இருந்தாலும் ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே நீங்கள் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கீங்க. உங்களெல்லாம் மறக்க முடியலங்க. ஏதோ பெருசு அப்படி இப்படின்னு போயிருந்தா கூட உங்களை வந்து அவங்களால மறக்கவும் முடியல. எதை பார்த்தாலும் உங்கள் நினப்பு தான், எந்த வார்த்தை கேட்டாலும் நீங்கள் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்ககிட்ட சந்தோஷமாக வந்து நிறைய நேரம் பேசிகிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பழைய மாதிரி இருக்கணும், பழைய மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் கொண்டு வரணும், எந்த விதமான மனக்கசப்பும் இல்லாமல் புதுசாக நம்ம உறவு ஆரம்பிக்கணும், எல்லாமே மைண்டுக்குள்ளே இருக்குங்க. அது எல்லாத்தையும் வெளியே சொல்கிறதுக்கு தான் நம்ம ஆளுக்கு வந்து, நம்ம ஆள் அப்படிங்கிறது லேடிஸையும் சொல்கிறேன், ஜென்ஸையும் சொல்கிறேன். ஏன்னா இங்கே 2 பேருமே இங்கே வந்து சோலாக தான் நான் பார்க்குறேன். தனித்தனியான ரீடிங்லாம் கிடையாது. இது வந்து யூனிசெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எல்லாருக்கும் பொதுவானது. 2 ஜெண்டர் பார்க்குறீங்கன்னா 2 ஜெண்டருக்கும் பொதுவானது தான். உங்களை விட்டு அவங்களால இருக்க முடியல, உங்களை பிரிஞ்செல்லாம் இருக்க முடியல, வீம்புக்கு இருக்கிறாங்க. பட் வந்து அவங்க வந்து எனர்ஜி ரூபத்தில், சேனல் ரூபத்தில் இந்த பாட்டு எனக்கு வர்றதுனால நிச்சயமாக அவங்க மைண்டுக்குள்ளே உங்களை பற்றின திங்கிங் அடிக்கடி வந்து போகுது. மறக்கலாம் இல்லை, மறக்கலாம் முடியல. ஏதோ ஒன்றுங்க, ஏதோ ஒரு இப்போதைக்கு வந்து ஒரு பாஸ் கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அவங்க மைண்டில் ஆணித்தனமாக ஆழமாக அவங்க மனசுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பாருங்கள் கவுளி அடிக்குது. அந்த ஒரு விஷயந்தான் இங்கே வந்து தெளிவாக தெரியுது. பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அவங்க வந்து காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் சரி பண்ணிவிட்டு வருவாங்க. கண்டிப்பாக எங்கே போக முடியும், வந்துடுவாங்க. அதனால் நீங்கள் வந்து எது குறித்தும் பயப்படவே தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட்ஸ் பார்க்கலாமா? அவங்க குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், நன்றி சிஸ்டர். ஓகே 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 எல்லாருக்குமே நான் வந்து படிச்சுட்டு இருக்க முடியாதுங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ண அவங்க எல்லாத்துக்குமே நன்றி தான். சூப்பர். நிறைய பேர் மாறிட்டுருக்கீங்க. நிறைய பேர் வந்து எனக்கு லவ் பர்சன், ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்காங்க, எனக்கு லவ் பண்ண பர்சன் எனக்கு திரும்பி வந்தாலும் சரி வரலைனாலும் சரி, நான் உங்கள் ஸ்பீச் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன். அந்தளவுக்கு வந்து வெறித்தனமான ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே இதில் வந்து சோல் ரூபத்தில் தான் நம்ம எல்லாருமே, உங்களோட மைண்டு தாட்டும் என்னுடைய அந்த சோல் தாட்டும் நான் வந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறதுனால தான் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி நினைக்கிறோம், ஒரே மாதிரி ஒரு தாட்டில் வந்து ஜாயின் ஆகிறோம். அதனால தான் வந்து இவ்வளோ கூட்டம் வந்து நம்ம சேர்ந்துருக்கோம். இதில் நிறைய நல்லா பாடுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பயங்கரமாக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் சொல்கிற உங்கள் வாய்ஸு சூப்பராக இருக்குது. நான் அவரை விட்டுட்டு நான் உங்களை தான் மேடம், உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இவங்க தான் அவங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஃபஸ்ட்டு கமெண்ட், என் வீடியோ எப்போ வரும்னு காத்துட்ருக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு, அன்பு, ஆதரவு இது மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு சின்ன பூஸ்டப் மாதிரி. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்குமே தேங்க் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் கடவுளை பிடிச்சிக்கோங்க. அதே தான் சொல்கிறேன், கடவுளை பிடிச்சிக்கோங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் வந்து தவிடுபடி ஆக்கி விட்டுருவாருங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். நிறைய பேர் ரொம்ப இதில் வந்து கேட்கல, எல்லாருமே வந்து திருந்தி வந்துட்டீங்க. நிறைய பேர் வந்து இப்போ வந்து என்னென்னா சுச்சுவேஷன்லாம் வந்து பற்றிலாம் நீங்கள் கவலையே படலை. எது எப்படி இருந்தாலும் எனக்கு இங்கே நான் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு என்ன சரி பண்ணிக்கிட்டால் பிரச்சனை தானாக சரியாகுது அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க.
ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து ரீடிங்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி வந்து ரீடிங்கில் என்ன பார்க்க போகிறோம்? ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், இது வந்து எதுவுமே நான் வந்து எதுவுமே கேட்க போகிறது கிடையாது. கடவுள் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்களோ அந்த விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். போய் தண்ணி குடிச்சிக்கோங்க. ரெடியாக எடுத்து வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் தண்ணியெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. தண்ணி குடிச்சிட்டு நல்லா வந்து பிரெத்தை இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விஷயம் இன்றைக்கே கடவுள் வந்து தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா நீங்கள் ஏதாவது ஒன்று உங்கள் மனசில் வந்து படுங்க. இந்த ரீடிங் வந்து எனக்கான ரீடிங் கடவுள் கொடுத்துருக்காங்கன்னு படும். அந்த விஷயத்தை எடுத்துக்கோங்க. மிச்ச விஷயம்லாம் வேறு ஒருத்தவங்களுக்கு எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி இது இப்படி சொல்லிட்டீங்க, அது அப்படி சொல்லிட்டீங்க அப்படிலாம் வந்து நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்களுக்கான விஷயம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் ஓவராலாக கடவுள் வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. என்னோடய கைடன்ஸ் எப்பயுமே உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது மட்டும்தான். உங்களை குழப்பி விடுறது கிடையாது. ஏற்கனவே நம்ம வாழ்க்கை குழப்பத்தில் இருக்குது. எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியல. அந்த குழப்பத்துலேருந்து எப்படி நீங்கள் வெளியில் வரணும், எப்படி வாழ்க்கையை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு போகணும், எவ்வளோ ஒரு கோளாறான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டே இருக்குது, கவுளி அடிச்சுட்டே இருக்குது. எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எப்படி இதில் டாக்டிஸாக நம்ம வெளியில் வர்றது, நம்மளை எப்படி பார்த்துக்கிறது, நம்மளை எப்படி பாதுகாப்பாக இந்த உலகத்தில் நம்ம வந்து வாழ்கிறது, மற்றவங்க வந்து எப்படி எந்த விதமான தொந்தரவு கொடுத்தாலும் கஷ்டம் கொடுத்தாலும் நம்ம எப்படி சேஃபாக இந்த கேமில் விளையாடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம்ல இல்லை, நிறைய பேர் கற்றுக்கிட்டீங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி தான் பார்க்கலாம் ரீடிங் என்ன வருதுன்னு. நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா இது எனக்கு என்னமோ லவ் ரீடிங் மாதிரி தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சேனலான சாங் அப்படி தான் இருந்தது. பார்ப்போம். லவ் கெரியர் எல்லாமே தான் கலந்து வருது நம்ம ரீடிங்கில். பிரிஞ்சிருக்கீங்க, கவலைப்பட்டுருக்கீங்க, வருவாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிட்ருக்கீங்க. என்ன தெரிய போகுதுன்னு பார்க்கலாங்க. நம்மளே எதுவுமே கேள்வியே கேட்க வேணாம். ஏன்னா கேள்வியும் கடவுள் தான், பதிலும் கடவுள் தான், பிரச்சனையும் கடவுள் தான், பிரச்சனை கொடுக்கறதும் கடவுள் தான். பாருங்கள் நான் என்ன சொன்னேன் பாருங்கள். இதுதாங்க ஒரு மெராக்கல்ங்கிறது. நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, எனக்கு என்னமோ லவர்ஸ் கார்டு மாதிரியே இன்றைக்கி நோ கான்டாக்டில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வராங்க மாதிரி தான் சுச்சுவேஷன் தெரியுது அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டே பார்த்தீங்களா, இது தாங்க நம்மளோட அந்த எனர்ஜியோட அந்த பவர் பேக். நீங்கள் எல்லாமே ஒரே ஃப்ரீக்குவன்சியில் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட நீங்கள் வர 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 உங்களுக்கு உண்டான இந்த கார்டெலாம் ஃபஸ்ட்லலாம் வரவே வராது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், எத்தனை ரீடிங் பார்த்துருக்கீங்க, இந்த லவர்ஸ் கார்டெலாம் நடுவில் தான் வரும், இன்பிட்வீனில் வரும். அதுதான் கன்ஃபர்மேஷனாக வரும். ஃபஸ்ட்டு எல்லாம் வரும், பாஸ்ட் எனர்ஜி வரும், ப்ரெசென்ட் எனர்ஜி வரும். இது வந்து இந்த கார்டு வந்து ஃப்யூச்சர் எனர்ஜியில் வரும். ஆனால் இது பாருங்களேன் எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு நோ கான்டாக்டில் இருக்கீங்க. நான் சொன்னேன்ல ரீடிங்கில் என்னவோ எனக்கு லவ்வர்ஸ்க்கு வர மாதிரியே எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லவ் ப்ரப்போசல். ரொம்ப நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பக்கத்துலேருந்து எதுவும் வரல அப்படின்னாலும் அது வந்து உண்டான ப்ரப்போசல் கண்டிப்பாக வருது. ஏன்னா டிவைனோட டைம் வந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் வாயை மூடிட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று சொல்லி தான் ஆகணும். இருக்குது இல்லை, வேணும் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். நிச்சயமாக வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது இந்த பக்கம் வந்து உங்களை லவ்வை புரிஞ்சுக்கிட்டு விட்டுட்டு பாதியில் விட்டுட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் எனக்கு இந்த விஷயம் தான் பெருசு, எனக்கு அந்த விஷயம் தான் பெருசு, எனக்கு நீ முக்கியம் இல்லை அப்படின்னு சின்னதாக ஏதாவது ஒரு கிளாஷ் ஆகிட்டு உங்களை விட்டு போயிருந்தா கூட திரும்பி அழகாக வராங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்லாம் கேட்குறீங்க, நீங்கள் உண்மையாக கண்ணீர் விட்டு அழுவுறீங்க. உங்களோட கண்ணீர் வந்து மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அந்த கடவுளுக்கு தெரியும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கடவுளுக்கு தெரியும். அதனால நிச்சயமாக ஒரு ப்ரப்போசல் கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு நியூ லவ் ஆஃபரும் வந்து அழகாக வந்துட்டுருக்கு. சில பேர் குடும்ப உறவுகளில் வந்து கவலைப்பட்டு இருக்கீங்க, எனக்கு உண்மையான ஒரு அன்பு கிடைக்கல என் பார்ட்னர்கிட்ட அப்படின்னா ஒரு கார்மிக் பார்ட்னராக இருக்காங்க அப்படின்னா அவங்க லெசன் கொடுத்துட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க இந்நேரம். இல்லை அவங்கள விட்டு நீங்கள் கிளம்பியிருப்பீங்க. இல்லை ஒரு திருந்துற சுச்சுவேஷனில் இருந்தாங்கன்னா அருமை பெருமையெல்லாம் தெரிஞ்சு பாடம்லாம் கற்றுக்கிட்டு அடி வாங்கி உத வாங்கி மிதி வாங்கி உங்களோட அருமையை தெரிஞ்சுக்கிட்டு வரவங்களும் இருக்காங்க. எல்லாமே இருக்குங்க. இங்கே எல்லா விதமான சுச்சுவேஷனும் பாசிட்டிவிட்டியாக இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா பிரச்சனைகள் வந்து வெவ்வேறாக இருக்கலாம். நிறைய பேர் பார்க்குறீங்க, உங்களோட நிறைய எனர்ஜியுமே வந்து ஒரே கார்டில் வந்து எனக்கு வருது. அதனால் லைஃப் வந்து இனிமேல் சூப்பராக தான் இருக்குது. ப்ரெசண்ட்டில் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளையில் உங்களுடைய பாசிட்டிவிட்டி இது வந்து எப்படி அப்படின்னா இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம்தான். 100% வந்து நிச்சயம் ஷியோரிட்டியான ஒரு கார்டு தான் கண்டிப்பாக வருது. இது எவ்வளோ சீக்கிரம் வருது அப்படிங்கிறது உங்களுடைய செல்ஃப் லவ்வும் உங்களுடைய அந்த ஒரு உங்களை பற்றின உங்கள் கேர், நீங்கள் எப்படி உங்களை கேர் பண்ணிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையை மேம்படணும்னு நீங்கள் எவ்வளோ முயற்சி போடுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் இதெல்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் வரப்போதோ அதெல்லாம் கண்டிப்பாக வருதுங்க.
ஏன்னா ஒரு அற்புதமான கார்டுங்க, பயங்கரமாக இருக்குது. இதில் சேலஞ்சஸ்லாம் இனிமேல் வந்து நீங்கள் சந்திக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. டிவைன் டைம் ஆகிடுச்சு. கண்டிப்பாக அவங்க வருவாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, இவங்க வருவாங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஒரு அழகான காதல் இணக்கம் தான். இந்த பக்கம் இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பக்கம் இருக்கிற ஒரு புரிஞ்சிக்காத தன்மை தாங்க நம்ம இந்த சண்டை சச்சரவு பிரிவு இது எல்லாத்துக்குமே காரணம். எல்லாமே உட்காந்து பேசுவீங்க, மணிக்கணக்காக உட்காந்து பேசுவீங்க. அதுக்கு தான் அந்த பாட்டு வந்துச்சோ, மணிக்கணக்கா அப்படின்னு. கண்டிப்பாக அந்த சாங்குக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் எதுக்குன்னு எனக்கு தெரியல. காலையிலேருந்து எதுக்குடா இந்த பாட்டு நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குன்னா, இந்த லவர்ஸ் கார்டு வருது. மணிக்கணக்காக அவங்ககிட்ட நீங்கள் இனிமேல் பழைய மாதிரி உட்காந்து பேச போகிறீங்க. நிச்சயமாக அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து வரப்போகுது. தேங்க்யூ யூனிவர்ஸ், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி போடுங்க. ஏன்னா இந்த ஒரு உண்மையான அன்புக்காக தானே எல்லாருமே இப்போ இயங்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உண்மையான அன்பு வருது, கோலரான அன்பு வெளியே கிளம்புது. பக்காவான ரீடிங்க. இதுக்கு மேலே வந்து பாசிட்டிவிட்டி தான். இனிமேல் 1-2 பேர் வந்து மைண்டில் வந்து குழப்பிக்கிட்டே இருப்பீங்க பாருங்கள். அந்த மாதிரி கார்ட்ஸும் இடையில வரும். அதுக்கப்புறம் கடவுள் இருக்காங்க, டிவைன் டைமிங் கடவுளும் வருவார். உள்ளே வந்து என்னென்ன கொடுக்க போகிறாங்க, யார் அடுத்த கார்டு வர போகிறாங்க, எல்லாமே வந்து சஸ்பென்ஸாகவே இருக்குங்க. ஃபஸ்ட்டு கார்டு வந்தோடனே எனக்கு இன்னும் வந்து அடுத்தது என்ன வரப்போகுது, அடுத்தது என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. போக போக நம்ம ரீடிங் வந்து ஒரு பெரிய ஒரு த்ரில்லர் சினிமா லெவலுக்கு தாங்க போகுது. அடுத்தது நம்ம கடவுள் என்ன சொல்ல போகிறாங்க, நம்ம வாழ்க்கை அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு இப்படியே த்ரில்லிங்லேயே போயிட்டுருக்குங்க கார்ட்ஸ்லாம். இதில் ஃபஸ்ட்டு கார்டு தாங்க ஹைலைட்டே. இதில் நிறையா வாங்க, இதில் நிறைய கார்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்றே மட்டும் தான் எடுக்க போகிறேன். நிறைய பேருக்கு வந்து டெசிஷன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் கண்ணை கட்டிக்கிட்டு நான் இப்போ வந்து எதுவுமே நான் வந்து யோசிக்க மாட்டேன், எதுவுமே தெளிவாக பார்க்க மாட்டேன். 2 பக்கம் போகணும். எந்த பக்கம் போகிறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் போகணும், நீங்கள் தான் டெசிஷன் எடுக்கணும். ஆனால் நான் கண்ணை கட்டிக்கிட்டு டெசிஷன் எடுப்பேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நல்லா தெளிவாக யோசித்து கண்ணை திறந்து வச்சு ஒரு முடிவு எடுத்தாலே அது பலவிதமான விபரீத முடிவாக போயிடுது. இதில் வந்து சில பேர் வந்து எதையுமே நான் பார்க்க மாட்டேன், எதையுமே ஆராய்ச்சி பண்ணாமல் எதுக்குங்க இறங்குறீங்க? அது ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு லவ் விஷயமா இருக்கட்டும், இது நல்லதா, இது நமக்கு உகந்ததா, இது செட் ஆகுமா, செட் ஆகாதா, இல்லை இந்த ஏதாவது யோசித்து பண்ணலாமா, இது கரெக்டான டைமில் இருக்குமா, இந்த விஷயம் எதை குறித்தும் ஒரு இன்டெசிஷன். சில பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து முடிவு எடுத்தாகணும், போய் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம வச்சு பிஸ்னஸில் வைக்கணும். அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நான் அதையும் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இப்படியே இருந்துக்கிறேன், டயலமாலு பண்ணலாமா வேணாமா, ஒரு குழப்பத்திலே இருந்துக்கீங்க. நீங்கள் ஒரு ஃபேஸ் பண்ணுறதுக்கு உண்டான தைரியமும் இல்லை, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனில் டெசிஷன்லாம் உங்களால் வந்து எடுக்கவே தெரியல. அதான் அங்கே வந்து முக்கியமாக அங்கே வந்து தெரியுது. நிறைய விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. அது முக்கியமாக முடிவெடுக்கணும், முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம்லாம் நான் செய்ய மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு லெவலில் இருக்கிறீங்க நீங்கள். பேலன்ஸ் இல்லை. நிறைய பேருக்கு பயம், பேலன்ஸு, ஃபியரு, எப்படா இந்த லைஃப்பை வந்து எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல, என்ன ஆகமோ, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம ஃபார்வேர்டில் போகலாமா, அடுத்த ஸ்டெப் அந்த பக்கம் என்ன வரப்போகுது, பயம் தாங்க உங்களுக்கு. இன்டெசிஷன், நிறைய இடத்துல முடிவு எடுக்க வேண்டிய நேரத்துலலாம் சைலண்ட்டாக இருக்கீங்க. எனக்கு எதுக்குப்பா வம்புன்னு, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எடுக்க போகிற முடிவு தானே முக்கியம். யாரோ வந்தால் எடுப்பாங்க, அது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சைலண்ட்டாக போஸ்ட்போன் பண்ணுறீங்க, கம்ஃபோர்ட் ஜோன். வாவ், இதுக்கு மேலே கன்ஃபர்மேஷன் ஒன்றுமே இல்லைங்க. என்ன இதெல்லாம் வந்து ஏதாவது ஒன்று நடக்குதா பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 2 கார்டுமே வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு அப்படின்னாலே நீங்கள் என்ன நினச்சிக்கலாம், நீ இப்போதைக்கு இப்போவே வந்து நிறைய பேருங்க என்னோட கமெண்ட்லலாம் டெய்லி ஒருத்தவங்க வந்து என் லவ் வந்து சேர்ந்துட்டாங்க, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ அக்கா தினமும் வந்து போடும்போது எனக்கு என்னமோ சந்தோஷமாக இருக்குது. அவங்க லைஃப்பில் சேர்ந்துட்டாங்க, ஏதோ நம்ம விஷயம் பார்த்து ஏதோ ஒரு சின்ன விஷயம் அவங்க வாழ்க்கைக்குள்ளே மாற்றிருக்காங்க, ஒரு ஃப்ரீக்வன்சி லெவலில் ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வந்திருக்காங்க, சந்தோஷமாக அவங்கள செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு வந்து பழைய வாழ்க்கை வந்து சரியாகி ஒரு அழகான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என்னமோ நானே வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவங்கள பார்த்து அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, அந்த பையன் யாருன்னு தெரியாது, ஆனால் அவங்க கவுளி அடிக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு என்னமோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இது மாதிரி நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது மிராக்கல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்மில் கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக அதை படிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய அந்த ஒரு மாற்றம், உங்களுடைய அந்த ஒரு மன வாழ்க்கையில், அந்த ஒரு குடும்ப வாழ்க்கையில், அந்த ஒரு தற்போதைக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் பார்த்தா அவங்களும் கொஞ்சம் இந்த பக்கம் வருவாங்கங்க, நல்ல விஷயத்தை தேடி வருவாங்க, தன்னை மாற்றிக்கிற முயற்சியில் கொஞ்சமாச்சும் ஈடுபடுவாங்க. குயின் ஆஃப் கப்ஸ், அழகான ஒரு
காதல் அப்படியே அன்பை பொழியக்கூடிய ஒரு இமோஷ்னல் லெவலில் ஒரு பக்கான ஒரு அன்பு கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு வராங்க. ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி இவங்க தான் வந்து உங்கள் லைஃப்பில் நெளிவு சுழிவெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்குவாங்க தெரியுங்களா. எல்லா டைம்லையுமே நம்மளோட எக்கனாமிக் லெவல் வந்து ஒரே மாதிரி ஹையரில் இருக்காது. சில சமயம் வந்து டவுனில் இருக்கும், சில சமயம் ரைஸ் ஆகும், சில சமயம் ஸ்லோ ஆகும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நெளிவு சுழிவோட ஒரு நாள் எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் அன்பாக பாசமாக வழி நடத்தி போகிற ஒரு பார்ட்னர் தான் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க. அது ஸ்டேபிளான ஒரு இமோஷனல் லெவல்லையும் ஸ்டேபிள் தான். கோவப்பட்டால் அந்த நேரத்தில் கோவப்படுவாங்க, அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு அன்பை வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து கரெக்டாக எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு அன்பை கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட இருந்தும் அன்பு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் மாதிரி தான் இங்கே ஒரு லவ் வந்து மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக். அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் தான். நானும் நிறைய கொடுக்குறேன், நீனும் என்னை நல்லா பார்த்துக்கணும், நானும் உன்னை நல்லா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னர் தான் கண்டிப்பாக உங்கள் லைஃப் பார்ட்னராக வருவாங்க. நல்லா மக்களமாக இருக்குது. எல்லாமே லவ் கார்டாக வருது. நிறைய பேர் லவ்வர்ஸு ஃபேமிலி மேட்டர்ஸு நிறைய விஷயங்கள்ங்க. வாழ்க்கை துணை, இதில் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது. எல்லாருமே திருமணமாகி நிறைய பேர் கணவன் வந்து எனக்கு அன்பாக இருக்கல, மனைவி வந்து எனக்கு அன்பாக இருக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மாறி வருவாங்க அப்படின்னு கண்டிப்பாக வராங்க. ஒரு ப்ரப்போசல் இருக்குது, ஒரு மனமாற்றம் இருக்குது, லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து குடும்பத்தில் வந்து உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க, கணவன் மனைவி அப்படி இருந்தாலும் சரி, அல்லது மற்ற உறவுகள் ஏதாவது உங்களை பற்றி தெரிஞ்சிக்காமல் இருந்தீங்கன்னா அதுவும் வந்து சரியாகுது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பரீட்சை எழுதிட்டு அதுக்கான நல்ல ரிசல்ட் வருமானு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வருது. நிறைய பேருக்கு வேலை வந்து ஜாப் விஷயமா நிறையா வந்து இன்டர்வியூ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு வருதுங்க. எல்லாமே நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே வெகு சீக்கிரத்தில் வருது. எத்தனை நாள்லாம் சொல்ல முடியாது, எத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. என்ன பயங்கரமாக இருக்குது பாசிட்டிவிட்டியாக, நிச்சயமாக சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்களுக்குள்ளே நிறைய மைண்ட் லெவலில் சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கீங்க. மைண்டு கொடுக்குற அந்த ஒரு டார்ச்சர்லேருந்து வெளியில் வந்திருக்கீங்க. இதெல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி நம்ம இனிமேல் வந்து சுற்றிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய சேலஞ்சஸ்லாம் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய வந்து மாற்றிருக்கீங்க உங்களுக்குள்ளே தான். ஏன்னா நிறையா இருக்குது லைஃப்பில், பட வேண்டியது கஷ்டம்லாம் இருக்குது. இதுலேருந்து தப்பிச்சு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நம்மளை நிறைய விஷயங்கள் மாற்றணுங்க. நிறைய பேர் வந்து உங்களை நினைப்பாங்க, என்னை யாருமே வந்து சீரியஸாகவே நினைக்கல, ஒர்த் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு முக்கியமாக வந்து ஒரு 5 விஷயம் தாங்க காரணமாக இருக்க முடியும். ஃபஸ்ட்டு, நீங்கள் ஓவராக சிரிக்கிறீங்க. எப்பயுமே சைலண்ட்டு தாங்க பவர். 2வது, நீங்கள் ஓவராக ஷேர் பண்ணுறீங்க. உங்களோட விஷயத்தெல்லாம், உங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ப்ரைவசி தான் பவர். 3, அவமானப்படுத்தினாலும் அவங்க கூடவே இருக்கிறீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாங்க பவர். 4, அடுத்தவன் ஏதாவது நினச்சிருவானோன்னு அடுத்தவனுக்காகவே வாழ்கிறீங்க. நம்ம சந்தோஷம் தாங்க பவர். லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கீங்க. சாஃப்டாக இருந்தால் உங்களை நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. பவர் எப்பயும் சாஃப்டாகவே இருக்காதுங்க. இந்த 5 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி வாழ்ந்தாலே நம்ம பவர் என்னன்னு நமக்கே புரிய வருங்க. நம்ம பவர் என்ன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சாலே மற்றவங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய பேருங்க நம்மளை டீஸ் பண்ணுறதுக்காக வரலாம், நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக வரலாம். அந்த நேரத்துலலாம் நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? ஒன்றுமே பண்ணக்கூடாதுங்க, சைலண்ட்டாக இருக்கணுங்க. நம்ம எப்படி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு நம்ம ட்ரிகர் பண்ண வரவெல்லாம் அந்த சைலண்ட்டை பார்த்தே பயந்து ஓடிடணுங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைதியை கொண்டு வரணும். நம்மளுடைய செயல் மட்டும்தாங்க அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணும். நம்ம பேசி அவங்களெல்லாம் சமாதானப்படுத்த முடியாது. மண்டை காஞ்சி போயிடணுங்க. மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியக்கூடாது. என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருந்து தான் நம்மளுடைய அந்த முயற்சியெல்லாம் வந்து தெளிவாக ஒவ்வொரு அடியையும் மெதுவாக எடுத்து வச்சு ஒசரத்தில் போய் அவங்களுக்கு பதிலடியாக கொடுக்கணுங்க. கீழே விழுந்து எந்திரிக்கிறோன்னு நினைக்காதீங்க. கீழே விழுந்தால் தாங்க மேலே எந்திரிக்க முடியும். எந்திரிக்கிறதும் அப்படியே ராட்சசன் மாதிரி, அப்படியே பயங்கரமாக, அப்படியே மான்ஸ்டர் மாதிரி யாருமே தொட முடியாத ஒரு உச்சியில் போய் நிற்கணுங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து வாழ்க்கை பாடம்லாம் பயங்கரமாக அடி இடியெல்லாம் உளுந்துருக்கு. இப்போதைக்கு யாருமே இல்லை. என் லைஃப் வந்து பார்த்துக்கிறது நான் மட்டும்தான். என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும். எனக்கு வந்து யாருமே கைட் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை. எனக்கு துணை வந்து யாருமே இல்லை. என் வாழ்க்கையை நான் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத இவ்வளோ நாள் கழித்து யாரோ வருவாங்க, யாரோ வந்து சரி பண்ணுவாங்க, இவங்க வந்து கூடவே இருப்பாங்க அப்படிலாம் நினச்சிட்டு காத்துட்டு இருந்தீங்க. இப்போ வந்து தெளிவான ஞானம் வந்துச்சு. உங்களுக்கு நீங்கள் தான் விடிவெளி மாதிரி விளக்கு பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் வெளிச்சமே. உங்களை நீங்கள் பார்த்துக்கணும், உங்களுக்கு நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். யாரும் உங்களுக்கு அன்பு கொடுக்க மாட்டாங்க. உண்மையான அன்பு யாரும் இங்கே செய்ய மாட்டாங்க. நம்மளை எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்
விஷயம் தெளிவாக தெரிஞ்சு ரிச்சு உங்களுக்கு நல்லது இல்லை, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு பாருங்கள். நிறைய பேர் வந்து இன்னரில் போகிறீங்க, இன்னர் அவேக்கனிங்குள்ளே வரீங்க, என்லைட்மெண்ட் பாதைக்குள்ளே வரீங்க, சோல் சர்ச்சிங் தேடுறீங்க, இன்ட்ராஸ்பெக்ஷன் போகிறீங்க, நிறைய தெளிவான ஒரு ஞானம்லாம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிச்சு. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. நம்ம தனிமையில் இருக்கும்போது தாங்க நமக்கு நிறைய விதமான வந்து எல்லாத்தையும் சிந்திச்சு என்ன எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நினச்சி தாங்க நமக்கு வந்து உண்மையாக புரிய வரும். நமக்கு நம்ம மட்டும்தான் ஃப்ரெண்டு, நமக்கு தான் நம்மளே தான் லவ் பண்ணிக்கணும் நம்மளை அப்படிங்கிற செல்ஃப் லவ்லாம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியும். யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. வரவங்க வருவாங்க, கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, பாதியில் ஓடிடுவாங்க. வாவ், சூப்பரான கார்டு இல்லை? கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்னா பணத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சூப்பருங்க. இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அடிக்கடி வருதில்ல, நிறைய பேருக்கு கெரியர் லெவலில் நீங்கள் பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. நல்ல அருமையான டைமு, எதையும் பற்றியும் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் குலதெய்வம் கும்பிட்றீங்கன்னா அதை முன்னாடி உட்கார வச்சுட்டு, பிள்ளையாரை முன்னாடி உட்கார வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையும் முன்னாடி உட்கார வச்சுட்டு தாராளமாக நீங்கள் செய்ய நினச்ச விஷயங்கள்லாம் கண்டிப்பாக செய்யலாம். தைரியமாக இறங்குங்க. ஏதாவது புதிய ஜாப் தேடுறீங்கன்னா கடவுளை கும்பிட்டுட்டு போங்க. எல்லாமே இங்கே கடவுள் தாங்க. அவரை நினச்சிட்டே போங்க. உங்களுக்கு செட் ஆகிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது எல்லாமே மேட்ச் ஆகணும்னா பாசிட்டிவிட்டி எப்பயுமே எனக்கு சந்தோஷமாக எந்த ஒரு விஷயம் வேணும்னு கடவுள்கிட்ட கேட்காம அந்த விஷயம் எனக்குள்ளே தான் இருக்குது தேங்க்ஸ்ன்னு சொல்லி நிறையா கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே இருங்க. கிராட்டிடியூட் மட்டும் அளவு இல்லாமல் சொல்லிகிட்டே இருங்க. அது ஒன்று தான் பாசிட்டிவிட்டியை வந்து நம்மளுக்குள்ளே எப்பயுமே தக்க வச்சுக்கும். பாசிட்டிவிட்டியை தக்க வச்சாலே நமக்கு உண்டான அத்தனை விஷயங்களும் அத்தனை அபண்டன்ஸும் நமக்கே வந்து சேரும். தானாக வரட்டுமா? ஓகே, வந்துட்டு போகிறீங்களே யாருங்க நீங்கள்? வாவ், நிறைய பேருக்கு லவ்வர்ஸ் தாங்க இன்றைக்கி என்னன்னே தெரில. மிராக்கிளாக லவ்வர்ஸு, அதுக்கப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரிஞ்சிருக்கீங்க, ரொம்ப நாள் ஆச்சு கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, அம்மா பிள்ளை எந்த உறவாக இருந்தாலும் பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வராங்க. பழசில் நடந்த அத்தனை விஷயங்களையும் எண்ணி நினச்சி இதுதானே அந்த பாட்டில் வந்துச்சு, தூதுவலை எல்லாம் இருந்துச்சு. அந்த சாங்கை ஃபுல்லாக கேட்டு பாருங்கள். அதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கன்வே பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா பழைய விஷயங்களில் பழசில் நீங்கள் கொடுத்த அன்பு வந்து அவங்க வெளியில் நிறைய இடத்துல தேடி பார்த்துருக்காங்க. எதுவுமே உண்மையான ஒரு அன்பே கிடையாதுங்க, எல்லாமே போலி. நீங்கள் கொடுத்தது மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்குன்னு நிறைய ரியலைசேஷன். அது தாய் அன்பாக இருக்கலாம், தந்தை அன்பாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் வந்து லவ்வர்ஸு இல்லை ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எது வேணாலும் இருக்கலாங்க. அம்மா பிள்ளை குழந்தை எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் கொடுத்த மாதிரி அந்த அன்பு வந்து வெளியில் அவங்களுக்கு கிடைக்கல. வெளியில் எல்லாமே ஒரு போலியான ஒரு அன்பாக தான் இருந்திருக்கு. ரியலைசேஷன் ஆகி அவங்களே திருந்தி நீங்கள் இல்லைன்னா என்னால் இனிமேல் இருக்க முடியாதுன்னு அவங்க வாயாலே அந்த வார்த்தைகளை ஒப்பிக்க போகிறாங்க. எல்லாத்துக்கும் அழகான ஒரு கார்டுங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லவ்வர்ஸ்க்கு, ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த சஃபரிங், ரிலேஷன்ஷிப் சஃபரிங், இதுக்கெல்லாம் வந்து நிறைய கார்ட்ஸ் வந்து இந்த தடவை தான் வந்து நிறையவே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு சேனலான சாங் எதுக்கு நான் அந்த பாட்டை பாடினேனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் புரியுது, கார்டை ஒன்று எடுக்க அதை ரிலேட் பண்ணுற மாதிரி தான் வந்து கார்ட்ஸ் எல்லாமே வந்திருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்ட்னர்ஷிப்பு, வாவ், கன்ஃபர்மேஷன். நான் சொன்னல நம்ம அப்பா கண்டிப்பாக இதுக்கு வருவாங்க. ஏன்னா கார்டெல்லாம் முன்னாடி கொடுத்துட்டு கடவுள் வந்து என்ட்ரியில் வராரு பாருங்க. எண்டில் வந்து உங்களுக்கான விஷயங்கள், உங்களுக்கான சாரோஸ், உங்களுக்கான கஷ்டங்கள் இனிமேல் எல்லாமே நிவர்த்தி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் நீங்களாக நினச்சிக்கிட்டு அதே விஷயத்த நினச்சிக்கிட்டு பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு அழுகணும்னு நினச்சிங்கன்னா உட்காந்துட்டு உங்களுக்கு டைம் இருக்குது, உட்காந்து அழுவுங்க. அந்த டைமை தான் நீங்கள் வேஸ்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். உங்களுக்கு கொடுத்த அந்த டயத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அழுதுகிட்டே இருக்கணும்னு வரம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நல்ல நல்ல வரம்லாம் கொடுத்தேன், அதெல்லாம் பிடிச்சிக்கல. நீங்கள் அழுகணுங்கிற வரம் தான் உங்களுக்கு வேணும், உங்களுக்கு அதான் பிடிச்சிருக்கு. என் வாழ்க்கையில் இனிமேல் சாரோ தான் வேணும், எனக்கு கஷ்டம் தான் வேணும், இதையே நினச்சிக்கிட்டு நான் பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அது உங்கள் விருப்பம். அவ்வளோதான். கடவுள் வந்து நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. திருந்தி வாங்க, இந்த பக்கம் வாங்க, நல்லது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொன்னாலும் சில பேர் நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கம்போர்ட் ஜோன்லேயே அந்த ஒரு ஈகோ தாங்க. ஈகோ எல்லாமே இங்கே எனக்கு தான் தெரியும், இங்கே நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது மட்டும்தான் உண்மை, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா கடவுள் கொடுப்பாரு தான். அப்போ தான் நீங்கள் கடவுளை தெரிஞ்சுக்குவீங்க, உங்களுக்குள்ளே வருவீங்க, செல்ஃப் லவ் பண்ணீங்க. நீங்கள் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயம், கடவுளுக்கு நீங்கள் முக்கியங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறாங்க நீங்கள் முக்கியம்னு நினைங்கன்னு. நீங்கள் முக்கியம்னு நினச்சா தான் உங்களை டேக் கேர் பண்ணுவீங்க, செல்ஃப் லவ் பண்ணுவீங்க, உங்களுக்கு உண்டான அத்தனை நல்ல விஷயங்களும் பண்ணுவீங்க. அப்போ தான் உங்கள் பிரச்சனை எல்லாமே சார்ட் அவுட் ஆகும். உங்களை சரி பண்ண உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற
அத்தனை பிரச்சனையும் சரியாகும் அப்படிங்கிறது தாங்க இங்கே வந்து கடவுள் வந்து சொல்ல நினைக்கிறாரு, சொல்கிறாரு, வாய் விட்டே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்ம தான் இங்கே எல்லாமே ஸ்கிரிப்ட், நம்ம தான் இந்த கதைக்கு எல்லாமே டைரக்டர் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே உள்ளே வந்து எல்லா சுச்சுவேஷனையும் கண்ட்ரோலில் எடுக்கிறோம் பாருங்கள். இது இப்படி தான் நடக்கணும், இவங்க தான் எனக்கு வேணும், இந்த மாதிரி தான் ஒரு விஷயம் என் வாழ்க்கைக்குள்ளே வரணும், இதுதான் எனக்கு பிடிக்கும், இது என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள். அந்த விஷயத்தெல்லாம் தூக்கி போடணும். ஏன்னா அந்த விஷயம்லாம் இங்கே நடக்காது. நம்ம இங்கே டைரக்டர் கிடையாதுங்க, நம்ம இங்கே ஸ்கிரிப்ட் எழுதுகிற, நம்ம நடிக்க வந்திருக்கோம். நம்மளுடைய ஸ்டேஜ் என்ன, நம்மளோட அந்த லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இங்கே கடவுள் தான் எல்லாம். கடவுளோட பொறுப்பில் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோன்னா அவர் எழுதின கதையை அவரே மாற்றுவார், அவரே அழகாக மாற்றுவார். லெசன் படித்தாச்சுன்னா கதையை டக்குன்னு என்ன பண்ணுவார், அதை வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அழகாக அந்த இடத்துல வேறு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவார். நம்மளுடைய அந்த பாசிட்டிவிட்டி மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு சக்தியும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு. நீ மாறினேன்னா உன் வாழ்க்கையை நீனே அழைச்சிட்டு எழுதிக்கலாம். இல்லை நீ மாறின அப்படிங்கிற உனக்கு அந்த ரியலைசேஷன்லாம் இல்லை அப்படின்னா நீ பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக இருந்த, உன்னை செல்ஃப் கேர் பண்ணி உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட, நீ தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா உங்களுடைய அந்த வாழ்க்கையில் எது வரணுமோ அந்த மோசமான சுச்சுவேஷனை அழைச்சிட்டு புதிய விஷயத்த அதில் புகுத்தி விடுவார். இல்லை எனக்கு கடவுளை பற்றின நாலேஜ் வந்து இல்லை அப்படின்னா, நாலேஜ் இல்லைன்னா கடவுளே செய்வார். உங்களுக்கு கடவுளை பற்றி ரியலைசேஷன்லாம் இருக்குது அப்படின்னா கடவுள் என்ன செய்வாங்களோ கடவுள் தன்மையை உங்களுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே வந்து என்ன பண்ணலாம், இந்த விஷயம்லாம் வந்து சரி பண்ணி இன்ட்ராஸ்பெக்ஷனுக்குள்ளே வந்து இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் சரி பண்ணி மெடிடேஷனுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் சக்ரா ஹீலிங்லாம் பண்ணி நம்மளோட நம்ம நினைக்கிற அந்த இமோஷன்ஸ்க்கும் நம்ம பாடியில் இருக்கிற அந்த சக்ராவுக்கும் எல்லாமே அலைன்டுங்க. மனசுக்கும் உடம்புக்கும் அலைன்மெண்ட்டு, மனசுக்கும் ஆன்மாக்கும் அலைன்மெண்ட்டு, மனசுக்கும் சக்ராஸ்க்கும் அலைன்மெண்ட்டு, இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது நமக்கு. வெளியில் பார்க்குற விஷயந்தான் அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறோம். நம்ம தாட்டுக்கும் நம்மளுடைய அந்த ஆப்போசிட்டில் நடக்கிற அத்தனை ரிஃப்ளெக்ஷனுக்கும் ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன். இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து ஒரு சோகமான சுச்சுவேஷன் நினச்சிங்கன்னா உங்கள் உடம்பு வந்து என்ன பண்ணும், அது வந்து ஒரு டயர்டாகவே ஃபீல் பண்ணும். அதனால எதுவுமே செய்ய முடியாது. இப்போ சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுன்னா துள்ளி குதிச்சுட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அழகாக செய்வீங்க. எந்த கஷ்டமான வேலை, ஒரு மலையை ஏற சொன்னாலும் நீங்கள் சிரிச்சுக்கிட்டே ஏறுவீங்க. அது வந்து உங்களோட மனசுக்கும் உடலுக்கும் கனெக்டிவிட்டி. அதே மாதிரி தான் உங்களோட மனசுக்கும் ஆழ் மனசுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நீங்கள் நல்ல விஷயம் போடுங்க, பாசிட்டிவிட்டி போடுங்க, சந்தோஷமாக இருங்க, செல்ஃப் லவ் பண்ணுங்கள், செல்ஃப் கேர் பண்ணுங்கள். எதையும் பிடிச்சி வைக்காதீங்க, எந்த விஷயத்தையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இங்கே எதுவுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கடவுள் மட்டும்தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால அந்த விஷயத்த கடவுள்கிட்ட கொடுத்துட்டா கடவுள் அழகா அவர் பார்த்துக்குவார். எந்த விஷயமும் நான் தான் இதை போய் சரி பண்ணணும், நான் தான் இதை கரெக்ட் பண்ணணும், என்னால் தான் அப்படி ஆச்சு, ஏன் அப்படி எனக்கு ஆச்சு, இந்த கொஸ்டின்லாம் வேணாம். உங்கள் லைஃப்பில் இந்த பாடம் நடக்கணும்னு கடவுள் விதித்த விதி நடக்குது, அவ்வளோதான். இது இன்னும் வந்து மோசமாக போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜ். நீங்கள் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சுக்காத வரைக்கும் உங்களுடைய அந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் மோசமாக போயிட்டுருக்கும். எந்த ஸ்டேஜில் செல்ஃப் ரியலைசேஷன் ஆகி உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் தான் முக்கியம், செல்ஃப் லவ் பண்ணி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கடவுள் அழகாக கொடுத்துட போகிறாங்க. ஏன்னா கடவுளோட இன்டர்வென்ஷன் அழகாக இருக்குங்க. இனிமேல் எந்த சேலஞ்சஸ்லாம் என்னங்க, கடவுள் கூட இருக்கும்போது சேலஞ்சஸ்லாம் ஒரு பெரிய சேலஞ்சை அழகாக ஃபேஸ் பண்ணலாங்க. அதுக்கு உண்டான எல்லாமே இருக்குது. எம்பரர் தான். இதுக்கு மேலே என்ன வேணும்? பாட்டம் ஆஃப் த டெக்கு, ஷியூரிட்டி கார்டு, கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு இது வரைக்கும் தெரிஞ்சிருக்குங்க. பட்ட அடி, வாங்கின மிதி எல்லாமே வந்து எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும் எல்லாமே தெரியுது. ஆனால் பழசை மட்டும் பிடிச்சிட்டே இருக்கீங்க. அதை மட்டும் விட்டுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா அழகான ஒரு இனிமேல் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே அழகாக நிர்வாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு தெளிவான ஒரு ஞானம் எல்லாமே இருக்குங்க. ஒரு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பர்சன், ராஜாவான எல்லா குவாலிட்டியுமே உங்களுக்கு இருக்குது. நல்ல குவாலிட்டி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு நல்ல விஷயம் இருக்குது. செல்ஃப் லவ் பண்ண போகிறீங்க, மற்றவங்களையும் பார்த்துக்க போகிறீங்க, உங்கள் லவ் மற்றவங்களுக்கும் கொடுக்க போகிறீங்க. எதை குறித்தும் வந்து தப்பான ஒரு முடிவை எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்களே ராஜா, நீங்கள் எப்போயுமே நியாயமாக தான் நடந்துக்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் அதே மாதிரி தான் வர போகிறாங்க. எல்லாமே வந்து கரெக்டாக நடக்க போகுது. ஓகே, இதுக்கப்புறம் கார்டு ரொம்ப நிறையா போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏஞ்சல் கைடன்ஸ் பார்க்கலாமா? ஐயோ நிறைய போயிடுச்சா, டைம் நிறையா ஓடிட்டே இருக்குங்க. எனக்கு இது 2-3 ரீடிங்காக நான் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரில. இதில் ஒரு கார்டு சீக்கிரம் நான் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். கிராட்டிடியூட். வாவ், நிச்சயமாக கண்டிப்பாக கடவுளுக்கு வந்து கிராட்டிடியூட் சொல்லிகிட்டே இருங்க. இது ஒன்று தாங்க சீக்ரெட்டு. கடவுளுக்கும் நம்மளுக்கும் நெருங்கின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கடவுளை நீங்கள் சீக்கிரம் அவர் கையை போய் பிடிக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிச்ச விஷயம் நன்றி சொல்லிகிட்டே இருக்கிறதுங்க. அவர் செஞ்ச விஷயத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்க அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். நம்ம நினச்ச விஷயத்த அவர் ஈஸியாக செஞ்சுடுவாருங்க. அடுத்த கார்டு என்னென்னு பார்க்கலாமா? அன்கண்டிஷ்னல் லவ்.
ம். உங் இதுவும் கன்ஃபர்மேஷன் வந்துருச்சா? பாட்டும் கன்ஃபர்ம் வந்துச்சு. எனர்ஜி கார்டும் லவ் குறித்த கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அன்கண்டிஷனல் லவ். த லவ் பிட்வீன் யூ அண்ட் யுவர் பெர்சன் இஸ் எட்டர்னல். உங்களுக்கும் உங்கள் பெர்சனுக்கும் இடையில இருக்கிற அந்த லவ் வந்து யாராலையும் அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது. யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. இப்போ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒன்று வந்து நடந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பிரச்சனைங்க, தேவையில்லாமல் ஒரு விஷயம் வந்துச்சுங்க, என்னையும் அவங்களே பிரிச்சிருச்சுங்க. தேவையில்லாத ஒரு சுச்சுவேஷனுங்க, நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னு தெரிலங்க, திடீர்னு அவங்க ஆஃப் ஆகிட்டாங்க அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன்லாம் மாறி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. செல்ஃப் லவ், வாவ், இதையே எப்படியே எடுத்துடலாம் மொழியே. தேவையான அத்தனை விஷயங்களும் இதில் வருது. ஓகே, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஷஃபிள் பண்ணி தான் எடுக்க போகிறோம். யார் வரீங்களோ கண்டிப்பாக வாங்க. ஏன்னா ப்ளூ கார்ட் மெசேஜ் எப்பயுமே நான் சொல்லுவேன் ஒரு பவர்ஃபுல்லான மெசேஜ் தான். வாவ், ஒன்றே ஒன்று மட்டும் மேலே ஜம்ப் ஆகி விழுகுது. அது என்னன்னு பார்க்கலாமா? பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கர்மா பேலன்ஸ். சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மோசமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னா இதெல்லாம் கர்மா பேலன்ஸ்க்காகங்க. நம்ம கர்ம பலன் படி தாங்க இவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறோம். கர்ம பலன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைசேஷனாக இந்த வீடியோவே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா அந்த கர்மா பீரியடில் வந்து உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, எப்படி வெளியில் வருதுன்னே தெரியாது. அதுக்குள்ளே போட்டு அழுவீங்க, மனசில் ரொம்ப வந்து சங்கடப்படுவீங்க, தூக்கம் வராது, பசி இருக்காது, வாழ்க்கை எதுக்குடா, செத்து போயிடலாமா, ஏன் இப்படி நமக்கு எல்லாரும் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு உங்களை இருக்கவே விடாது. நீங்கள் உயிரோடு நீங்கள் இவ்வளோ நாள் கடந்து வந்து இந்த வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கர்மாலாம் வந்து சரி பண்ணி பேலன்ஸ் பண்ணி வெளியே வந்துட்டீங்க. இனிமேல் வந்து உங்களை பார்த்துக்க வேண்டியதான். நிறைய பேருக்கு இன்னர் சைல்டு ஹீல்லாம் ஆகணும். நிறையா இன்னரில் வந்து காயப்பட்டு நிறையா வந்திருக்கீங்க. இன்னர் சைல்டு ஓன்ஸ்லாம் வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. காடு இந்த பக்கமும் அந்த பக்கமும் திரும்பி உட்காந்துருக்கு. நான் பார்க்காம தான் ஷஃபிள் பண்ணுறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். வாவ், சூப்பர். எல்லாமே அப்படியே நான் சொன்னது, அந்த எனர்ஜி கார்டில் நான் சொன்ன விஷயம் தாங்க அப்படியே கார்ட்ஸில் வருது. ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் சஃபரிங் ஆகிட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக அந்த விஷயந்தான் இங்கே வந்து தெரிய வருது. சூப்பருங்க, எல்லாமே சரியாகும். கடவுளை மட்டும் படித்து கொள்ளுங்கள். அவர் ஒருத்தர் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரு 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 மேலான ஒரு பவருங்க. வேறு யாருமே கிடையாதுங்க, வேறு எல்லாருக்குமே தெரியாது. அதுதான் ஒன்று இங்கே உண்மை. உண்மை என்னென்னா யாருக்குமே எப்படி வாழணுன்னே தெரியல. என்னமோ எல்லாம் தெரிகிற மாதிரி வெளியில் வந்து சிரிச்சுக்கிறாங்க, நமக்கு என்னமோ வாழ தெரியாத மாதிரி நம்மளை பார்த்து நிறைய பேர் வந்து ஏளனம் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வாழ தெரியல, அதான் உண்மை. நமக்காவது கடவுள் வந்து பக்கத்திலே இருக்காங்க, சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களுக்குலாம் இன்னும் நிறையா இருக்குங்க, இன்னும் நிறையா ஃபேஸ்லாம் அவங்க தாண்டி வரணும். இதில் இந்த கார்டு மட்டும் எடுத்துக்கோமா. என்ன வந்துருக்காங்க பார்க்கலாமா? தனியாக வந்து விழுறாங்க. கம்போர்ட் ஜோன், நிறையா பேர் கம்போர்ட் ஜோன் விட்டு வெளியில் வாங்க. கம்போர்ட் ஜோன்லேயே இருக்க முடியாது எப்போ பார்த்தாலும். அதை விட்டெல்லாம் வெளியில் வந்தீங்கன்னா தான் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்குது. நானும் பயந்தேங்க, உங்களை மாதிரி தான். ஒரு கம்போர்ட் ஜோன்லேயே இருந்துக்கணும், வெளியில் வரக்கூடாது. ஏன்னா அதான் ஒரு சேஃப்டியாக இருக்குது நமக்கு. வெளியில் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு அதுக்கப்புறம் கடவுள் பிடிச்சி என்ன பண்ணார், என்னை பிடிச்சி வெளியே துரத்துனார். வந்து தான் அவனும், வேறு வழியே கிடையாதுன்னு. இந்த கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்ப்போமா? டிசைர். உங்களோட டிசைர் கண்டிப்பாக நடக்கும். இப்போதைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த விஷயம் நடக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களோட விஷலாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. அந்த கம்போர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. ஒரு அழகான ஒரு வாழ்க்கைங்க, உண்மையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு நியூ சேஞ்சிங், நியூ பிகினிங். இது எல்லாத்துக்காகவும் நம்ம வந்து பயப்படவே கூடாது. என்ன ஆகிட போகுதுங்க, வாங்க வெளியில் வாங்க. என்ன ஆகுது, தலை போயிடுமா சொல்லுங்கள். எல்லா விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணலாம். எல்லா தைரியமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. உங்களோட பவர் என்னன்னு நீங்களே தெரிஞ்சிக்கல. இன்னொரு கார்டு எடுத்துகிட்டு நான் அடுத்த ரீடிங்கு, ஐஸ்கிரீம் ரீடிங் வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, அதனால் ஐஸ்கிரீம் புக் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்றே ஒன்று வாங்கலாம் ப்ளீஸ், ஏதாவது ஒன்று. இல்லை, ஆமாம், ஒன்றுன்னா நிறையா வருது. ஏஞ்சல் கைடன்ஸ், அவாய்டன்ஸ். ஏஞ்சல் வந்து என்ன உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற நிறையா பேட் பீப்புள் ஏதாவது உங்களை டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க. உங்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வாழ்ந்தாலும் அவங்க ஏதாவது பேசுவாங்க, நீங்கள் சறுக்கி விழுந்தாலும் ஏதாவது பேசுவாங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் வந்து நினச்சிட்டே இருக்காமல் அவங்க எது சொன்னாலும் காதில் வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்க பேசுகிற பேச்சையும் அவாய்ட் பண்ணிடுங்க. காதுக்குள்ளேயே உள்ளே கொண்டு போகாதீங்க, மைண்டுக்குள்ளெல்லாம் கொண்டே போகாதீங்க, அப்படியே விட்டுருங்க. அவங்க வந்து அவங்களே பேசிவிட்டு அவங்களே ஆஃப் ஆயிடுவாங்க. அதுக்கு அவங்களெல்லாம் திருத்த முடியாதுங்க, நம்மளை மட்டும்தான் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது வந்து ஐஸ்கிரீம் கார்டில் என்ன மெசேஜஸ் வருது இன்றைக்கி பார்க்கலாமா?
கடவுளை ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ஐஸ்கிரீம் ரீடிங்கு. இடையில கொஞ்சம் நானே மறந்துட்டேன் இந்த புக்கை எடுத்து படிக்கிறது. ஓகே, இன்றைக்கி என்ன வருது பார்க்கலாமா? மைண்டில் நினச்சிக்கோங்க. உங்கள் பர்சன் உங்களோட சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரி இருக்கலாம், உங்கள் பர்சனோட சுச்சுவேஷன் சொல்கிற மாதிரி இருக்கலாம். உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, என்னை அப்படியே வசியம் பண்ணி இழுக்குது உங்ககிட்ட. ஒரு வேளை கடவுள் சேர்த்து வச்ச கனெக்ஷனாக தெரியல. கத்தி எடுத்தெல்லாம் நீ என்னை குத்த வேணாம், உன் கடைக்கண்ணால் ஒரே ஒரு பார்வையை மட்டும் பாரு, நான் செத்துட்டேன். காதல் வசனை பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ஓரளவு தான், ரொம்ப நாளெல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கலாம் முடியாது, எல்லாம் ஓரளவு தான். சூழ்நிலை சரியில்லை, தப்பாச்சு. நீயா மனசு மாறி என்கிட்ட வந்துரு. நீயா வந்துட்டா உனக்கு நல்லது, இல்லைன்னா நானே உன்னை அப்படியே தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எது வசதி? இவ்வளோ கெஞ்சுன்னு கெஞ்சுறேன்ல, மலை இறங்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமேங்க லவ் தாங்க. உங்களை பிரிஞ்சிருக்கிறவங்க வாயை விட்டு ஓப்பனாக சொல்லிட்டாங்க, எனர்ஜி ரூபத்தில் சொல்லிட்டாங்க. கூடிய விரைவில் அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் வருது, அவங்களே வருவாங்க. உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பிரிஞ்செல்லாம் அங்கே இருக்க முடியல அப்படிங்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். டீ லீஃப் கார்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை, என்னென்னு பார்த்துடலாமா? ஆக மொத்தம் இன்றைக்கி ரீடிங் வந்து டீ லீஃப் கார்ட்ஸ். வாங்க வெளியில் வாங்க. ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப நாளாக இவங்களை எடுக்கவே இல்லைல்ல. ப்ளீஸ் இதில் சும்மா 2 கார்டு மட்டும் எடுக்கலாம். ஓகே, பார்க்குறவங்களுக்கு என்ன மெசேஜ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க? வாங்க வாங்க. பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? வாவ், நிச்சயமாக பீரியட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அபண்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு மூலமாக, ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், அவங்க மூலமாக ஒரு நல்ல விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்க வருது. ஏதோ ஒரு நல்ல விஷயங்க, நீங்கள் நம்பி அவங்கக்கிட்ட எப்பயுமே ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க, நல்ல விஷயம் வந்து சொல்ல வராங்க. செல்வ செழிப்பான ஒரு அபண்டன்ஸ் தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து டீ லீஃப் கார்ட்ஸ்லேருந்து வந்தது. கட் பண்ணி ஒன்று எடுத்துருவோமா? someone new is entering your life. சில பேருக்கு புதிய காதல் வருதுன்னு சொன்னேன்ல, அதுவும் வந்துருச்சு. போதும், மணி ஆச்சு, நீங்கள் உள்ளே போங்க. அடுத்தது வந்து இந்த செலெஷியல் கார்டு. இது ரொம்ப வந்து பவர்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு இந்த டெக்கு வாங்கினதுலேருந்து ரீடிங்கில் எப்படியாவது ஒரு 2 கார்டாவது இன்சர்ட் பண்ணிடணும் அப்படின்னு தோணுது. என்ன வரீங்க? வாங்க வெளியில் வாங்க, சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். ஸ்பிரிட் என்ன தெரிஞ்சுக்கணும், இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், வீடியோ பார்க்குறவங்க என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கைடன்ஸ் இன்றைக்கி நீங்கள் கொடுக்க போகிறீங்க? சீக்கிரம் வாங்க ப்ளீஸ் ஸ்பிரிட். பேலன்ஸ், கண்டிப்பாக பேலன்ஸ் கொண்டு வாங்க. பேலன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க, அதுதான் உங்களோட சந்தோஷம் இல்லாத இந்த வாழ்க்கைக்கு வந்து காரணமாக இருக்குது. எப்படி வந்து உங்கள் டயத்தமும் உங்கள் எனர்ஜியும் நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுதான் வந்து ஒரு சமநிலையாக இருக்கும். உங்களோட எனர்ஜியாக இருக்கட்டும், உங்களோட டைமாக இருக்கட்டும். நீங்கள் கண்ணாபின்னான்னு எதையாவது தவறுதலாக ஏதோ ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு ஒரு இம்பேலன்ஸில் கொண்டு வராதிங்க. நல்ல விஷயத்த போடுங்க. அது எப்படி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு விஷயத்த ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது எப்படி அழகாக நம்ம பண்ணி முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விஷயம். அது கண்ணோட்டத்தை இந்த டயத்துக்குள்ளே இந்த விஷயம் முடிக்கணும், ப்ரையாரிட்டி போடுங்க. அந்த விஷயத்துக்குள்ளே முடிச்சிருங்க. எனர்ஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணாதீங்க. எதையாவது கண்ணா பின்னான்னு எதையாவது யோசிச்சுட்டு தேவையில்லாத டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுதான் இங்கே பேலன்ஸ்லாம் கொண்டு வாங்க. எல்லாமே பேலன்ஸ், கெரியராக இருக்கட்டும், லைஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே பேலன்ஸில் இருக்கணும். எதையாவது சிந்திச்சிட்ருக்கேன், நான் சரி பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விதத்தில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் எனர்ஜியும் டைமும் ரொம்ப முக்கியம். சோல் ஹாப்பி ரீகண்டல் கனெக்ஷன். வாவ், உங்கள் சோலே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு திரும்ப இந்த உறவு ரீகனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வராங்க, சில விஷயம் இழந்த விஷயம், சில விஷயம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பயங்கரமாக இருக்குது. இது எல்லாமே வந்து என்ன சொல்லுதுன்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு வந்து முன் துவக்கம் நடக்க போகுது. முன் துவக்கம்னா இப்போ 2 பேரும் சேர போகிறீங்கன்னா அதுக்கு வந்து இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாங்கன்னா அதுக்கு ஒரு பூஜை போடுற மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர போகிறீங்க அப்படின்னா ஒரு முன் துவக்கம்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம் தாங்க. பயங்கரமாக இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக திரும்ப ரீகனெக்ஷனுக்குள்ளே தான் வருது. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வர போகுது. பயங்கரமான கார்டாக இருக்குது. உங்கள் பர்பஸ் தாங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பர்பஸ் தான் இது வந்து பாட்டம் ஆஃப் த டெக்கு. இதுதான் உங்கள் வாழ்க்கையை வந்து மூவ் ஃபார்வர்டு கொண்டு போகுது. அதனால் சந்தோஷமாக இருங்க. எதை குறித்தும் நீங்கள் இனிமேல் வந்து எதை பற்றியும் நீங்கள் நினைக்கவே தேவையில்லைங்க. எல்லா விஷயமும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல விதமாக நடக்க போகுது. உங்கள் வாழ்க்கையை மீனிங்ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக நீங்கள் நினச்ச விஷயங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக
அழகாக நடக்குதுங்க. அடுத்தது வந்து நம்ம சிவாப்பாவை கூப்பிட்ருவோம். சிவாப்பா வாங்க. இவர் மட்டும்தாங்க அதிகப்படியான ஒரு கஷ்ட காலத்துலலாம் நம்மளை வெளியில் கொண்டு வர்றது. இவர் வந்து தன்னாலே வாழ்க்கைக்குள்ளே வருவார். யாருமே நீங்கள் இவரை பற்றி நினச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த கஷ்டமான அந்த பீரியடில் வந்து யாரோ ஒருத்தங்க காப்பாற்றுனாங்கங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு தெரியும். அது வேறு யாருன்னே நீங்கள் உணர முடியாது. வேறு எந்த இதுவுமே தெரியாது. சிவன் தான் வருவார். வந்து அழகா தூக்கிட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து இந்த பக்கம் அந்த தூக்கிட்டு வந்து விடுவாங்க. என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். கல்டிவேட்டிவ் ஓஷன். கடவுளை சிவனை பிடிச்சிக்கோங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க. இந்த கஷ்ட காலத்தில் அவரை பிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஓம் நம்ம சிவாயை கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். அவரை பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை அப்படியே அழகாக மாற்றுவாங்க. நிறையா அடிக்ஷன்லேருந்துலாம் உங்களை நீங்கள் வெளியில் வருவீங்க கண்டிப்பாக. இப்போதைக்கு பார்த்துட்ருக்கோங்க என்னோடய சுச்சுவேஷன் சரியில்லை அப்படி இப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிங்க் அடிக்ஷனில் போயிருக்கலாம், ஸ்மோக் அடிக்ஷன், நிறைய பேர் வந்து ட்ரக் அடிக்ஷனில் போயிருக்கலாம், நிறைய பேர் வந்து அந்த ஒரு செக்ஷுவல் அடிக்ஷன் இந்த மாதிரிலாம் வந்து மோசமான சுச்சுவேஷன்லாம் போயிருக்கலாம். அந்த அடிக்ஷன்லேருந்து உங்களை காப்பாற்றணும், வெளியில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இனிமேல் நீங்கள் நினச்சா மட்டும்தாங்க உங்கள் வாழ்க்கையை நல்லா இருக்க முடியும். இந்த அடிக்ஷன்லேருந்துலாம் காப்பாற்றுறதுக்கு கடவுள் பக்கத்திலே நிற்கிறாருங்க. நீங்கள் தாங்க திரும்பி பார்க்க மாட்டேங்கிறீங்க. அப்படியே ஒரு கம்போஸ் ஜோன்லேயே இதே சந்தோஷம், இதே நினச்சிக்கிட்டு இருந்து, பழசை நினச்சிட்டே இருந்து, இதே நினச்சிட்டே இருந்து, குடிச்சிக்கிட்டே இருந்து, சிகரெட்டு இந்த ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டே இருந்து, இப்படியே நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போயிடலாம். ஏன்னா ஏதோ ஒரு அது என்னென்னா அது ஒரு எந்த விஷயத்தை பற்றியும் நினைக்காம, பழசை பற்றி நினைக்காம அது ஒரு நிலையில் கொண்டு வச்சுருங்க. இது வந்து உண்மையான ஒரு முடிவு கிடையாது, ஒரு சொல்யூஷன் கிடையாதுங்க. இந்த அடிக்ஷனில் போகிறதெல்லாம் கண்டிப்பாக கடவுளை பிடிச்சி இந்த அடிக்ஷன்லேருந்துலாம் வெளியில் வந்துருங்க. இதுக்கு உண்டான வரம் தான் கடவுள் கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் அடிக்ஷனில் இருக்கீங்களோ உங்களுக்கே தெரிய வந்ததோ, தவறுன்னு எந்த இடத்துல உங்கள் மனசு வந்து சுட்டி காட்டுதோ, மனசாட்சி உங்களை வந்து கொல்லுதோ, அந்த நேரத்தில் கண்டிப்பாக இந்த விஷயங்களை விட்டெல்லாம் வெளியில் வந்துருங்க. கடவுள் வரம் கொடுத்துட்டாங்க. சிவனை பிடிச்சிக்கோங்க. ஓம் நமச்சிவாய கண்டிப்பாக டைப் பண்ணி அடிக்ஷன்லேருந்து வெளியில் வாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு கடவுள் இறங்கி வந்துட்டாங்க. வரமும் கொடுத்தாச்சு. நீங்கள் தான் அந்த வரத்தை பிடிச்சிக்கணும். எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ் அண்ட் எம்ப்ரேஸ் பாசிட்டிவிட்டி. எம்ப்ரேஸ் ஃபர்கிவ்னஸ்னால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேர் வந்து காயப்படுத்தியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து உங்களை பற்றி புரிஞ்சிக்காமல் போயிருப்பாங்க, தப்பும் தவறுமா உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருப்பாங்க, உங்களை வந்து ஏமாற்றிருப்பாங்க, உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க, நம்ம வச்சு ஒரு நல்லவங்க மாதிரி நடித்து ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். அதெல்லாம் வந்து நிறைய இந்த மாதிரி ஒரு பேடான ஒரு விஷயங்கள், சாரோஸு, ஒரு கெட்ட விஷயங்கள், பண விஷயத்தில் ஏமாந்துருக்கலாம், இல்லை பிஸ்னஸில் லாஸ் இந்த மாதிரி எந்த ஒரு மோசமான விஷயம் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிட்டு இருக்கீங்க, இப்போ சந்திச்சிட்டு இருக்கீங்க, இல்லை பாஸ்டில் சந்திச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக அவங்கள வந்து மன்னிச்சிடுங்க. அந்த சுச்சுவேஷனை விட்டு மறந்து வெளியில் வாங்க. ஏன்னா பாசிட்டிவிட்டி அப்போ தான் உங்களுக்குள்ளே வரும். பாசிட்டிவிட்டி வர தான் கடவுள் உங்களுக்குள்ளே இருக்கார். ஏன்னா ஒரு நல்ல அழகான ஒரு மைண்டில் தான், நல்ல ஒரு அழகான ஒரு இதயத்தில் தான், நல்ல ஒரு அழகான சோலில் தான் கடவுள் தன்மை எப்பயுமே இருப்பாங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு எல்லாரோட சோல்லையுமே, எல்லாருடைய உடலுக்குள்ளேயுமே கடவுள் தன்மை இருக்குது. ஆனால் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த தேவையில்லாத இந்த நெகட்டிவ் தாட்ஸு, மற்றவங்களை பற்றின சிந்தனை, அடுத்தவங்க என்ன செய்வாங்களோ, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்களோ, இப்படியே மற்றவங்களுக்காகவே வாழ்ந்து நமக்காக எந்த இடத்துலையும் நம்ம யோசிக்க கூட இல்லை. நமக்குள்ளே நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயமே நமக்கு கிடைக்கல. அதனால தான் கடவுள் இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்கும்போது உனக்குள்ளே வருவேன். அதுக்கப்புறம் தான் நீ வந்து அந்த கடவுளை தேட ஆரம்பிப்ப. தேட உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு, மாசு, அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியில் போகும். நெகட்டிவிட்டிலாம் வெளியில் போக பாசிட்டிவிட்டி உள்ளே வரும்போது, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை வச்சு தான் நம்ம உள்ளே இருக்கிற அந்த கடவுளை நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோங்க. அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து எல்லாரையும் மன்னிச்சிருங்க. வேணாம் விடுங்க. எதுக்குங்க தேவையில்லாத ஒரு குப்பையெல்லாம் தூக்கி வச்சுட்டு உங்களுடைய அந்த ஒரு உடம்பு அப்படிங்கிற அந்த மனம் அப்படிங்கிற அந்த கோயிலில் தூக்கிட்டு போய் அவங்கள வைக்கிறீங்க. நம்ம மனம் அந்த கோயிலில் வந்து கடவுளை வைங்க. கடவுள் ஏற்கனவே இருக்காரு. அவரை நல்லா வந்து கிளியர் விஷன்லாம் கொண்டு வந்து அதில் வைங்க. அதில் வைக்கும் போதே உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. இதுதான் வந்து நீங்கள் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ தான் உங்களால் சுதந்திரமாக எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. கடவுள் கொடுத்த அற்புதமான இந்த வாழ்க்கையை வாழவே முடியும். இல்லைன்னா அவங்க செஞ்ச விஷயத்த நினச்சி இன்னும் எத்தனை நாள் கவலைப்பட்டுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்க போகிறீங்க. விடுங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்களுக்கு உண்டான பாடம் அவங்க படிக்கட்டும். நமக்கு உண்டான பாடத்தை படித்து நமக்குள்ளே வந்து கடவுள் கையை பிடிச்சி நம்ம வாழ்க்கையை இன்னும் நம்ம வேகமாக நடந்து முன்னேறி போகணுங்க. இன்னும் அழுதுட்டு இருக்கிறதுக்கெலாம் வர்த்தான பர்சன் கிடையாதுங்க. உங்கள் அன்பை புரிஞ்சிக்காமல் ஒருத்தங்க உங்களை ஏமாத்திட்டு போகிறாங்கன்னா உங்களோட அன்புக்கு அவங்க தகுதி இல்லை. அவ்வளோதான். நீங்கள் தகுதியானவங்க இல்லை அப்படின்னு நீங்கள் செல்ஃப் ஒர்த் வந்து நீங்கள் வந்து தாழ்த்தி நினச்சிக்காதீங்க. ஒர்த்லெஸ் கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்கும் டிசர்வான பர்சன். சூழ்நிலையினால் உங்களுடைய அந்த ஒர்த்து வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்காதீங்க. உங்களோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பவர் என்ன. வித் ஸ்டாண்டில் நில்லுங்க, பவரில் நில்லுங்க, ஸ்ட்ரென்த்தில் நில்லுங்க. யாருமே உங்களை அசைக்க முடியாது. யார் என்ன சொன்னால் என்னங்க, உங்களோட பவர். அவங்க வந்து என்ன வேணாலும் காயப்படுத்துடும். நீ அப்படி இப்படி, இவன் அப்படி, நீ தான் இந்த மாதிரி ஒரு பேட் கேரக்டர், உன்னால் வாழவே முடியாது, தகுதியே இல்லை, எது வேணாலும் சொல்லிட்டு அவங்க சொல்கிற பேச்சு ஏச்செல்லாம் உங்கள் காதுக்குள்ளே வரக்கூடாது. அந்த அளவுக்கு பவுண்டரி செட் பண்ணுங்கள்.
அதே மாதிரி ஜடமாகவே நீங்கள் வந்து அவங்க எது வேணாலும் சொல்லட்டும் நான் ஜடமாக இப்படியே இருந்துக்கிறேன்லாம் இருக்கக்கூடாது. உங்களை முன்னேற்றம் பண்ணக்கூடிய நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருந்து அவங்களுக்கு தெரியாமலே நீங்கள் வந்து செஞ்சு செயலில் காட்டணுங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. சக்ஸஸ்ஃபுல் கார்டு தான். இனிமேல் உங்களுக்கு இந்த எனர்ஜி பிளாக்லாம் எதுவுமே கிடையாது. லைஃப்பில் எந்த விதமான கிடையாது. இந்த ஒரு ரீடிங் மூலமாக டிஸ்டன்ஸில் நான் உங்களுக்கு ஹீலிங் தரேன். இது வந்து கடவுள் வந்து எனக்கு கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னுடைய அந்த பேச்சு மூலமாகவும் என்னுடைய அந்த ரீடிங் மூலமாகவும் கடவுள் கொடுக்குற அத்தனை விஷயத்தையும் உங்கள் காதுக்குள்ளே கொண்டாந்து போட்டுட்டேங்க. ஃப்ரீயாக கொண்டாந்து போட்டுட்டேன். இது வந்து என்னென்னா, இது ஒரு வகையான டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான். என்னால் முடிஞ்ச சேவையை நான் பண்ணிட்டேன். இனிமேல் இதை நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கிட்டு உங்கள் மனசில் ஏற்றிக்கிட்டு உங்கள் ஹார்ட் வரைக்கும் கொண்டு போயிட்டு என்னுடைய இந்த வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து உள்ளார்த்தமாக ஒவ்வொருத்தரும் காலையில் நான் இந்த ரீடிங் வந்து 6 மணிக்கு போடுறதுக்கு உண்டான ரீசன் என்ன தெரியுங்களா? போட்ட உடனே காலையில் அந்த மைண்ட் ஏதாவது உங்களுக்கு கோளாறான ஒரு விஷயம்லாம் பாஸ்டில் நடந்த விஷயங்கள்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுத்து உங்களை வந்து ஒரு டிப்ரெஷனில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டே விடுங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு காலை பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக உங்களுக்கான நாள் உங்களுக்கான டைம் கடவுள் கொடுத்துருக்காங்க. அதை வந்து ரியலைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் மார்னிங்கில் 6 மணிக்கு வந்து நான் இதை போஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு இந்த வீடியோவை காலையிலே பாருங்கள். உங்கள் மைண்டு அப்படியே ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நைட்டு போகிற வரைக்கும் நைட்டு படுக்கும்போது கூட திரும்ப இதை நீங்கள் கேட்டுட்டு படுக்கும்போது இன்னும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். பழைய அந்த மைண்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், அந்த சோகமாக இருக்கட்டும், இந்த கண்ணீராக இருக்கட்டும், கஷ்டமாக இருக்கட்டும், கலசலாக நடந்த எல்லா விதமான அந்த தடயங்களையும் தகர்த்தெறிஞ்சிருங்க. கூடிய விரைவில் நீங்கள் சந்தோஷமாக தாங்க இருக்க போகிறீங்க. அதனால் எப்பயும் நல்லதே நினைங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். இதுக்கு 100% உத்தரவாதங்க. தேங்க்யூ ஸோ மச்.